போக்கலன்னா நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். நமக்கு வர வேண்டிய நிதி எல்லாம் வராம போயிடும். இது கொனோஹாவுக்கே ஆபத்து அப்படின்னு முக்கியஸ்தர்கள் 2 பேரும் மாறி மாறி அறிவுரை சொல்ல, அதுக்கு ஷிகமாரு எனக்கு புரியுது, நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ பாட்டிமா, ஷிகமாரு சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு தாமதமாக்கிக்கிட்டு இருக்காத, நீ 8th ஹோகாகேங்கிறத மறந்துடாத. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு நீ ஹோகாகேவாயி. லேண்ட் ஆஃப் ஃபயர்ல மட்டும் இல்லாம மற்ற வில்லேஜஸ்க்கும் மத்தியில எங்களோட பதவியை வலுவிழக்க வைக்கிற ஷிகமாரு அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு சீக்கிரமாவே ரிப்போர்ட் பண்றேன், இந்நாள் இனிய நாளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சுச்சுவேஷனை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல சுனாடேவோ இல்லைன்னா நருட்டோவோ இருந்திருந்தா இவங்க 2 பேர்கிட்ட வாக்குவாதத்தை முன் வச்சிருப்பாங்க. அவங்க மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்திருப்பாங்க. ஆனா ககாஷி, ஷிகமாரு இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனை சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட எவ்வளவு பேசினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஷிகமாருக்கு தெரியும். என்ன சொன்னாலும் இவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சோ இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு கிளம்பியிருப்பாரு ஷிகமாரு.